السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் போல் ஒரு மார்க்கமில்லை, திருக்குரானை போல் உலகில் ஒரு வேதமில்லை, ஜம்ஜம் நீரைப் போல் உலகில் தண்ணீர் இல்லை, தொழுகையைப் போல் ஒரு வணக்கமில்லை, நோன்பைப் போல் ஒரு ஆரோக்கியமில்லை, புனித ஹஜ்ஜை போல் ஒரு பயணமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் ஒரு தலைவரும் இல்லை என்ற சிந்தனையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த சபர் மாதத்துடைய ஒடுக்கத்து புதனை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே கிழமைகளுக்கு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மதிப்புகள் இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கிழமைக்குன்னு உள்ள சிறப்புகள் தனி, திங்கட்கிழமைக்கு உள்ள சிறப்புகள் தனி, இப்படி எல்லா கிழமைக்குமே. அதே போல் இந்த புதன்கிழமைக்கு புதுமைகளுடைய மகிமை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒடுக்கத்து புதனையை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். புதன்கிழமையின் மகிமை அப்படின்னு எடுத்துட்டா, அல்லாஹு தாலா ஒளியை படைத்தது புதனன்று தான் படைத்தாண்டு நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளை துவக்க முன்ன படைத்த படைப்புகளுடைய எண்ணிக்கையில் பார்க்கும்போது அல்லாஹு தாலா ஒளியை படைத்தது புதன்கிழமையில் தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்ம ஜென்ரலாகவே நம்ம உலக வழக்கத்தில் சொல்லுவோம், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்போம். எந்த காரியங்களையாவது செய்யும்போது புதன்கிழமை ஆரம்பிப்போம் அப்படிம்போம். மதர்சா துவக்கம், கல்வியை பிள்ளைங்களை கொண்டு சேர்த்து விடுறது, இதையெல்லாம் நம்ம அந்த புதன்கிழமையை நம்ம முற்படுத்துவோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த புதன்கிழமையில் சொர்க்கத்துடைய நீர் உலகத்தில் கலக்கக்கூடிய நாள் இந்த புதன்கிழமையும் சபருடைய மாதம்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த சபருடைய மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை சில நிகழ்வுகளை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜிது பத்தகில் இருந்து 3 நாள் துவா கேட்குறாங்க. என்ன 3 நாளும் கேட்குறாங்க. அந்த 3ஆவது நாள் புதன்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளில் புதன்கிழமை தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அந்த துவாவை கபுலாக்குனாண்டு ஜாபர் அலி அல்லாஹு தாலா அறிவிச்சு கொடுக்குறாங்க. அப்போ அதனால் நான் என்ன செஞ்சேன், ஒவ்வொரு புதன்கிழமையும் அசருக்கும் லுகருக்கும் நடுவில் உள்ள நேரத்தை நான் பயன்படுத்தி சிறப்பு பெற்றேன் அப்படின்னு ஜாபர் அலி அல்லாஹு தாலா நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த சபர் மாதத்தில் உள்ள புதன்கிழமை ஒடுக்கத்து புதன். இப்போ இந்த புதனில் பல சோதனைகள் வேதனைகள் இறங்குறதாகவும் நம்மளுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையோ நம்ம செய்யக்கூடியது அமல்கள் அதிகமாகணும். நம்ம வாழ்க்கையில் அமல்கள் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். அப்போ அந்த அமல்களுக்கு என்ன காரணம்னா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், அந்த அமலை செய்வோம். இப்போ ஏதாவது ஒரு சமைக்கிறதா இருந்தால் ஒரு நல்ல நாட்கள்னால் என்ன செய்வோம், நம்ம வீட்டில் ஒரு விசேஷ நாட்கள் வந்துட்டால் சமையலில் கொஞ்சம் அக்கறை காட்டுவோம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் ஆடையில் ஒரு அக்கறை காட்டுவோம். அப்படி இருக்கு இல்லையா? அப்போ நம்மளுடைய அமல்கள்லையும் நம்ம அக்கறை காட்டுறதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி கிழமைகளை குறிப்பிட்டு, மாதங்களை குறிப்பிட்டு, நாட்களை குறிப்பிட்டு, நேரங்களை குறிப்பிட்டு, நிமிடங்களை குறிப்பிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த சபருடைய மாதத்தில் கடைசி புதன், ஒடுக்கத்து புதன்றாலே என்ன, கடைசி ஒடுக்கத்துனாலே கடைசி அந்த புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில் நம்ம காலங்காலமாக செய்து வரக்கூடிய ஒரு புனிதமான அமல்கள். இந்த அமல்கள் செய்யக்கூடாது, பிதுஅத்து, இது மார்க்கத்துக்கு முரண்பாடானது, இது கண்டிப்பாக கிடையாது.
செய்ய இஷ்டப்படக்கூடியவர்கள் செஞ்சு பலனடைவோம். செய்ய பிரியம் இல்லையா, அந்த இடத்துல தர்க்கம் இல்லாமல் விலகிக் கொள்வோம். மார்க்கத்தில் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம், ஒரு சில சூறாக்களுடைய எண்ணிக்கையை நான் அந்த ஆயத்தையும் வசனங்களையும் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் குறித்து வச்சு நீங்கள் அது ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கேட்கக்கூடிய சகோதரிகள், தோழிகள், பிள்ளைங்கள், தாய்மார்கள் எல்லாரும் இதில் இருக்கோம் இல்லையா? அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை கேட்போம். என்ன அப்படின்ட்டா என்ன, யாசின்ல அதாவது 56வது அத்தியாயத்தில் 36வது அத்தியாயத்தில் 58வது வசனம், அடுத்து 37வது அத்தியாயத்தில் 130வது வசனம், 37வது அத்தியாயத்திலேயே 109வது வசனம், 107வது வசனத்து அத்தியாயத்திலேயே 120வது வசனம், 37வது அத்தியாயத்திலேயே 79வது வசனம், 39வது அத்தியாயத்தில் 73வது வசனம், 97வது அத்தியாயத்தில் 5வது வசனம். இதை எல்லாமே இலைகளில், அந்த காலத்தில் இலைகளில், மா இலைகளில் எழுதி கரைச்சி குடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இலைகளில் எழுதி எங்களுக்கு பிடிக்கலை, ஓதி ஊதி அந்த தண்ணீரை குடிக்கலாம் இல்லையா? சிஃபாவுக்கு உள்ளது தானே. இதை நம்ம பார்த்தா சலாம் சொல்கிறது தான். இப்போ 56வது அத்தியாயம் 36வது அத்தியாயத்தில் 58வது வசனம் என்ன சொன்னோம்? சலாமுன் கவுலும் மின் ரப்பிர் ரஹீம். இது யாசினில் உள்ள வசனம் தானே. இது ஓதுவதனால நம்மளுக்கு என்ன? இது சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய சலாத்துக்குள்ள மகிமை தானே இது. அதனால இது பிதுகத்துகள் கிடையாது. இது முதலாவது அமல். அடுத்து சூரா யூனுஸ்ல உள்ள 57வது வசனம், சூரா நஹ்ல்ல உள்ள 69வது வசனம், பனி இஸ்ராயல்ல உள்ள 82வது வசனம், சூரா அசூராவில் 78, 79, 80 உள்ள வசனம், ஹாமீம் சஜிதாவில் உள்ள 44வது வசனம். இது எல்லாமே ஷிஃபாவுடைய ஆயத்துன்னு சொல்லுவாங்க. ஷிஃபாவுடைய ஆயத்து. அப்போ இந்த ஆயத்தை நம்ம என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் ஓதி தண்ணிகளில் ஊதி குடிக்கக்கூடியவர்களாக இருப்போம். உடம்பெல்லாம் தேய்த்து விடக்கூடியவர்களாகவும் இருப்போம். உடம்புல தேய்த்து விடுறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு யாருமே ஆதாரத்தை நினைச்சிங்கண்டா, கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிடங்களில் இருக்கையில கூட குல்சுராக்களை ஊதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளில் ஊதி அவர்கள் கையை அவங்க மேனில ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தடவி விட்டதாக வரலாறு இருக்கு. இப்போ இது சுன்னத்து. இதை இன்ஷா அல்லாஹ் செஞ்சால் நம்மளுக்கு நன்மை. செய்யவில்லை என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கண்டா இதில் இருந்து எந்த பிதுகத்தும் இல்லைன்னு உணர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குல்சுராக்கள், கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்சுராக்களை அனுதினமும் ஓதியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம செய்தான்ட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் வலா முசிபத்துகள் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவதற்கும் குல்சுராக்களை ஓதி அதையும் நம் உடல்கள் தடைவிடக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது ஆயத்து குர்சி. ஆயத்து குர்சியை நம்ம ஆயத்து குர்சிக்கு பல 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 நன்மைகள் உள்ளது. அதில் நம்ம ஒரே ஒரு நன்மையை மட்டும் பார்த்தோம்னா, செய்தானின் தீங்கில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதினமும் காலை நேரத்தில் ஓதுனாங்க இல்லையா? அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிமா கலக். இந்த இதையும் அடுத்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகையில் ஓதுவோமே, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் ஓதுவோம் இல்லையா? அதையும் அதிகமாக ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம்ம அனைவருக்கும் ஷிஃபாவை வழங்குவாங்கிற நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நோய்க்கும் புதனுக்கும் சம்பந்தம் இருக்குமா? அதனால தான் அந்த நோய்கள் நம்ம எந்த நோயும் நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. நோய்கள் அதிகமாக இறங்கக்கூடிய இந்த கடைசி புதன்கிழமை நோய்கள் இறங்கக்கூடிய நாட்கள், அதில் இந்த கடைசி புதன் ஒடுக்கத்து புதன்லையும் இது நிகழ்வுகள் இருக்குங்கிறதுக்கு பல பல காரணத்தில் முதல் விஷயம், ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோய் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அது இந்த புதன்கிழமை தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம நல்லது அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு நம்ம ஒரு ஆயத்தை ஓதுறோம், ஒரு துவா செய்கிறோம், சலவாத்தை ஓதுறோம்டா, அதில் நன்மை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சோம்டா நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்மளுக்கு நன்மையை தருவோம். இப்போ இந்த கடைசி புதன் அன்று நடந்த நிகழ்வுகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தது இந்த சபருடைய மாதத்தில் இந்த புதன்கிழமைன்னு சொல்லப்படுது.
மஜ்தே கூபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கல் நாட்டப்பட்ட மாதமும் சபருடைய மாதம் அந்த ஒடுக்கத்து புதன் சொல்லப்படுது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திருமண நாள் இந்த சபருடைய மாதத்துல தான் நடந்ததாக சொல்லுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல தாவத்துடைய இந்த தாவத்து செய்ய ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்ப தாவத்து செஞ்ச ஆரம்பிச்சு, அதுல முதல்ல ஈமான் கொண்ட நாளும் இந்த சபருடைய மாதத்துல இந்த நாள சொல்லப்படுது. இப்ப கப்பல் கட்டுனாங்க. அந்த கப்பல வந்து கழிவு கழிவறையாக அந்த கவுமுகள் பயன்படுத்துனாங்க இல்லையா? அப்ப அல்லாஹ் ஒரு நோய குடுத்தான். அந்த நோய குடுத்த நாளு இந்த நாள்னு சொல்லப்படுது. ஷீத அலைவசல்ல ஹூத் அலைவசல்லத்துடைய கவுமுகள் புயலால் அழிக்கப்பட்ட மாதமும் இந்த மாதம் தான். அப்ப நம்மளுக்கு நல்ல காலம், கெட்ட காலம்ங்கிறது நம்ம மார்க்கத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருவருக்கு திருமணம் முடியும். அதே குடும்பத்துல இன்னொருத்தருக்கு இன்னொரு வீட்ல வேற ஏதாவது நிகழும். அப்ப இவங்களுக்கு நல்ல காலம், அதுக்கு அவங்களுக்கு கெட்ட காலமா கிடையாது. நல்ல காலம், கெட்ட காலம்ங்கிறது நம்ம மார்க்கத்துல கிடையாது. எல்லா காலமும் அல்லாஹ்வின் படைத்த காலம், சிறந்த காலம். காலத்தையும் நேரத்தையும் ஏசாதீர்கள், காலமும் நேரமும் நானாக இருக்கிறேன் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் குத்ஸியை மனதில் நிறுத்தி, நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் ஸலவாத்து ஓதுவது, திக்ருகள் ஓதுவது, குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுவது, அடுத்து சதக்காக்கள் கொடுப்பது, இல்ல அனைத்துக்கும் மேலாக துஆ செய்வது. அப்ப இன்ஷா அல்லாஹ் இவைகளையெல்லாம் இந்த ஒடுக்கத்து புதன் அன்று இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யும்போது நம்மளை அல்லாஹு தாலா நிச்சயமாக பாதுகாப்பான். எந்த விதமான தவறுகளும் வந்து விடாமல் அல்லாஹு தாலா துன்ப துயரத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பாங்கிற ஒரே துவாவோட இன்ஷா அல்லாஹ் அனைத்து நன்மக்களுக்கும் அனைத்து பேர்களுக்கும் துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக நாமும் அடுத்தவர்களுக்கு துவா செய்து அடுத்தவர்களுடைய துவாவையும் பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இப்ப இந்த இந்த புதன் அன்று காலையில் நிச்சயமாக நாம் குளிக்கும்போது யா அல்லாஹ் வலா முசிபத்துகளில் இருந்து நீக்கிவிடு, சுன்னத்தான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்தோட இன்ஷா அல்லாஹ் நாம் குளித்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அது ஒடுக்கத்து புதன் பெருநாள்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு சொல்லாட்டாலும் இதில் உள்ள தன்மைகளை புரிந்து இதுக்குள்ள விளக்கங்கள் அறிந்து நம் இன்ஷா அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருப்போம். அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க இல்லையா, சேவலை விட மோசமாக ஆகிவிடாதே, தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவாங்கல்ல. சேவல் கூவும்போது அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வை வணங்குகள் என்று சொல்லும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், சேவல் கூவுதும்போம். அப்போ ஆனால் அது சொல்கிற வார்த்தை அல்லாஹ்வே அடியார்களே அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் வணங்கக்கூடிய நாம இன்ஷா அல்லாஹ் எதெல்லாம் நம்மளுக்கு நன்மை கிடைக்குமோ அந்தந்த இடத்துகளில் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி நன்மையை பெறக்கூடிய நாட்களையும் மாதங்களையும் நிமிடங்களையும் நேரங்களையும் நொடிகளையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. இதை கேட்கக்கூடிய அனைவருக்காகவும் துவா செய்வோமாக. இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலை பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த ஆதரவு தரக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. ஃபி அமானில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.